ஹலோ விவர்ஸ். அவைக்கா தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா, நேற்று மகளிர் தின கொண்டாட்டத்தை வந்து சிறப்பாக மாமல்லாபுரத்தில் அவர் கொண்டாடிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கைகள் வந்து ஒரு 12 13 அறிக்கைகள் விட்டுருக்காரு. அதில் என்னென்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் அறிக்கை பார்த்தா சொன்னது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முதியோர் தனி இலாக்காக உருவாக்கப்படுமா. அந்த இலாக்கா வந்து அவர் கட்டுப்பாட்டுலேயே கண்ட்ரோலே டைரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து 60 வயது வரை உள்ள அனைத்துவர்களுக்கும் 2500 ரூபாய் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வர்றதுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வந்து கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பாராம் வருஷத்துக்கு. 4வது பாயிண்ட், பெண்கள் திருமணத்துக்கு 8 கிராம் ஒரு பவுன் ப்ளஸ் வந்து தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலேருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும் அப்படின்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் இடத்தில் இல்லாமல் ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாப்பிற்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட், அரசு போக்குவரத்தில் அனைத்துக்கும் பெண்கள் மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட், பெண்கள் பாதுகாப்பு செய்யும் வகையில் என்ன சொல்லியிருக்காங்க, ராணி வேல் நாச்சியார் படை அப்படின்ட்டு ஒன்று வந்து ஒரு பண்ணுவாங்க. அதாவது பாடி கேம்ப் உடன் அங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்களாம். அந்த ட்ரெஸ் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது பார்த்துக்குவாங்க லேடிஸ். பெண்களுக்கு எதிராக குற்றங்களை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைக பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படுமா. லேடிஸ் வந்து தனி குற்றம் நடக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி கூட்டம் அமைச்சு சீக்கிரமாக ஜட்மெண்ட் வர மாதிரி பண்ணுவாங்க. தனியார் ஷேர் ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து பொது பேருந்து வாகனங்களும் அவசரப்படும் சிசிடிவி கேமராக்களும் வெளிச்சம் இல்லாத இடங்களில், அதாவது 0 டாட் ஸ்பாட், அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் போகலாம், அதாவது 0 டாட் ஸ்பாட் இல்லாத மாதிரி கரெக்டாக எல்லா இடத்துலையும் கேமராஸ் இருக்க மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 10வது பாயிண்ட், ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குமாறு உறுதி செய்யப்படும். பெண்கள் நடத்திய சுய உதவிக்குழுலேருந்து 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சுய உதவிகள் பதிவு செய்வாங்க. சிறு தொழில் எம்எஸ்எம்இ அதெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு பார்த்தா மாற்ற ஆண்டுதோறும் 5 லட்சம் வரை, அதாவது 100% மானியமாக வழங்கப்படுமா. 12வது, தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறக்கிறவங்க குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மோதிரம் ஒன்றும் ஒரு பேபி வெல்கம் கிட் ஒன்று கொடுப்பாங்க சொல்லியிருக்காரு. இது வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் பேர் என்னென்னு போடுங்க. சுயல் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.